ரத்த பொரியல் செய்யலாமா? இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், ஒரு கப்பு வெங்காயத்துக்கெல்லாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நாலு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. வெள்ளாட்டு ரத்தம் ஊற்றிக்கலாம். A few minutes later. நல்லா இஞ்சணும். இஞ்ச வரைக்கும் நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் குடல் மணிக்குடல் இது கூட ரத்தம் கூட கலந்துக்கலாம். டேஸ்டாக இருக்கும். உப்பு போட்டு வேக வச்சிருக்க மணிக்குடலுக்கு ரத்தத்துலேயும் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருப்பாங்க. தேங்காய் பூ போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீ இறக்கிடலாம்.